இதா வருகின்றார் தம்பி. என்னடா தொண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது? ஊரா தண்ணி குடிச்சதுனால சூட்ட கலப்பிடுச்சா? ஊர் தண்ணி ஒத்துக்கல, ஒத்துக்கலையே. ஏத்து குடிக்கிறேன் அப்பா கிட்ட கூட குடிக்காது. உனக்கு என்ன இருக்குது தனியா? சிறப்பு தண்ணி இல்லையாமா? தம்பி உன்னை காண வேண்டும் என்று மனமானது பூரித்திருந்தது. இப்போது தம்பி அனுதினமும் நீ எனக்கு ஒரு முத்தம் தருவது வழக்கம், நான் உனக்கு ஒரு முத்தம் தருவது வழக்கம். இப்போது நீ தருகிற நான் தரட்டுமா? ஏன் நான் தருகிறேன் உனக்கு முத்தம். வாய்க்காவேல வரப்பியா? வாழ்க்கையை தப்பா நினைக்காதீங்க. எங்க ஊர்ல அவன் பேர் சின்ன தம்பி. தம்பின்னு கூட்டவனே அவன் வந்துட்டாங்க. சின்ன தம்பி நீ யாரா? சின்ன தம்பி பாக்கிறதுலாம் பெரிய வேலை. சின்ன தம்பி எப்படி சீண்டி காட்டுறது? அதனால்தான் இங்க கேப்பா இருந்தது. தம்பியே சென்று வந்தார். எங்கன்னா பாஜகராட்சியா எங்கன்னா கம்முனு எங்கன்னா ஒரு ஊர்ல உட்கார்ந்து இருக்கலாம். பின்னாடி போய் வராங்க. பின்னாடி போனா ஒரே சாம்பார சாதமும் கீரை சாதமும் அங்கங்க கட்டி வச்ச மாதிரி வண்டி அங்கதான் விட்டுக்கிறோம். ஐயோ மொத்தத்தையும் பையில தள்ளிட்டு வந்துக்கிறான். இப்போ
கண்ணு வேற தெரியலையா? கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன், நம்மளா வச்சு லோன் பறிச்சு. ஆமா, பையன் மாதிரி. என்றும் இல்லாது இந்த தினத்தில் என் அழுத்தங்களே என்ன காரணம் அண்ணா? காரணம் இருக்கிறது. என்னடா? காளி பாட்டு பொறுப்போம். ராஜேஷ், அது என்னடா தொழில் காலி பாட்டு? அது என்னடா தொழில் காலி பாட்டு? யார் சொல்றீங்க? என்னன்னே புரியல. யார் சொல்றீங்க? இந்த பாட்டில் பொறுக்கிறது கேட்டா பாட்டில் பொறுக்கிறது கேட்டா உனக்கு அப்படியே ஜென்மம் குனி போகுது. புண்ணி போகுது. வேன்ல வண்டி போனா போன உடனே 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 ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குன்னா கலகலா கலகலா இருந்து உன்னாட்டம் தான். ஏய், என்ன பண்ணி சொல்றாங்க அண்ணா? இதுவரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த நீலாபுரி கோட்டையை சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். உண்மைதான் அண்ணா. நமக்கு நிகர் யாருமே கிடையாது. கிடையாது. ஏன் இதுவரை நம் தேவர்கள் யாரையும் மதித்ததும் பகைத்தது கிடையாது. மும்மூர்த்தி தேவருக்கு நமக்கு பகை இல்லை. உண்மைதான். 33 தேவருக்கு நமக்கு பகை இல்லை. ஆமா. ஆனால் இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் நம் ஆட்சியை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று திக்குறி வர வேண்டாம். நாட்டை வர வேண்டாம். புறப்படு. பாத்தியா? இந்த ஊர்ல யாரா சாராயம் விக்கிறாங்க? ஏன் நடக்குறீங்களா? எங்கடா வைக்கிறாங்க? இங்கடா விக்கிற எங்க வராம இருக்காங்க. ஏய், ஏதோ திக்குறி புறப்படும் நேரத்திலே நாராயணா என்று குரல் கேட்கிறது. ஆமா. வருபவர் நல்லவராக இருந்தால் ஏய், உள்ளே அழைத்து வா. தீவிரம் இருந்தால் அடுத்த தொழிலாளர் அப்படியா? ஏய்,